language data types பார்த்துட்டு வரோம். First built-in data type பார்த்தோம். Second வந்து derived data type பார்த்திருக்கோம். And third இன்னைக்கு நம்ம பார்க்க போறது user defined data type. So user அப்படின்றது ஒரு person. So அந்த person C++ language யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்றாங்க. ஸோ அவங்களுடைய தேவைக்காக ஒரு புதுசா ஒரு டேட்டா டைப்பை கிரியேட் பண்றாங்க. அந்த டேட்டா டைப் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி கிரியேட் ஆகக்கூடிய டேட்டா டைப் தான் யூசர் டிஃபைன் டேட்டா டைப். ஸோ எதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ்லாம் கம்பைன் பண்ணணும், அதுக்கான நீடு என்ன அப்படின்னா, இப்போ யூசர் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ காம்ப்ளெக்ஸ் டேட்டா அப்படின்றது ஒரு டேட்டா பேஸாக இருக்கலாம், இல்லை டேபிள் ஃபார்மேட்டில் இருக்க டேட்டாவாக இருக்கலாம், இல்லை கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவாக இருக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய இன்ட்டு ஃப்ளோட்டு கேர் இது வந்து நம்மளுக்கு பத்தாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்ந்தாப்பில் தான் ஒரு டேட்டா டைப் வேணும். எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். அந்த டேட்டா பேஸில் ரோல் நம்பர்னா இன்ட்டு அண்ட் நேம்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங் இருக்கும், அண்ட் மார்க் டீட்டெயில்ஸ்னா ஃப்ளோட் இருக்கும். அப்போ இன்ட்டு வருது, ஸ்ட்ரிங்கும் வருது, ஃப்ளோட்டு வருது. அப்போ 3 விதமான டேட்டா டைப்பும் வருது. அப்போ அந்த 3ஐயும் வந்து ஒன்றா கம்பைன் பண்ணி நம்ம ஒரு டைப் உருவாக்குறது தான் யூசர் டிஃபைன் டேட்டா டைப். அப்போது ஒவ்வொருத்தவங்க ப்ரோக்ராம் கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே ஒரு டேட்டா டைப் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து C லாங்குவேஜும் சப்போர்ட் பண்ணும், C++ லாங்குவேஜும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா C++ல 5 விதமான யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் வந்து இருக்கு. இந்த சின்டாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம புதுசாக டேட்டா டைப்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர், செகண்ட் யூனியன், தேர்ட் கிளாஸ், ஃபோர்த்து டைப் டெஃப் அண்ட் ஃபிஃப்த்து எனுமரேஷன். ஸோ இதில் ஸ்ட்ரக்சர், யூனியன், டைப் டெஃப் அண்ட் எனுமரேஷன் இந்த நாலும் பார்த்தீங்கன்னா C லாங்குவேஜ்லேயும் இருக்குது, C++ லாங்குவேஜ்லேயும் இருக்குது. அண்ட் கிளாஸ் அப்படின்ற கான்செப்ட் ஊப்ஸ் கான்செப்ட் இது வந்து C++ல மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இப்போ ஒரு டேட்டா டைப் பற்றியும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஆர் காம்போசைட் டேட்டா டைப். ஸோ இந்த டேட்டா டைப்பில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சர் இதனுடைய சின்டாக்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர்ன்ற கீவேர்டு கொடுக்கணும், ஸ்பேஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சருக்கான ஒரு நேம். இப்போ ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ண அப்புறம் கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கணும் அண்ட் லாஸ்ட்டாக வந்து செமிகோலன் கொடுக்கணும். ஓகே, வித்தின் கர்லி பிரேஸ்க்குள்ளே நீங்கள் உங்களுடைய டேட்டா என்னெல்லாம் ஸ்டூடெண்ட் டேட்டா கெட் பண்ணணும் அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் உள்ளே வந்து வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரோல் நம்பர் ஃபஸ்ட்டு அது வந்து இன்ட் டேட்டா டைப் கொடுத்து நீங்கள் ரோல் நம்பர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நேம் கெட் பண்ண போகிறோம். ஸோ கேரக்டர் அரே. ஓகே, கேர் நேம் ஆஃப் 20. அப்போ 20 கேரக்டர்ஸில் இருக்கக்கூடிய நேமை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா இங்கே டிஃப்ரெண்ட் டைப்பு இன்ட்டு கேர் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான டேட்டா டைப்ஸ். இது எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்போ சிங்கிள் டைப்பாக மாறப்போகுது. அதாவது ரோல் நம்பர், நேம் இந்த டேட்டா ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே குரூப் ஆகி எதுக்கு கீழே வந்துடுது, ஸ்டூடெண்ட் அப்படின்ற நேமுக்கு கீழே வந்துடும். ஓகேவா? இதெல்லாம் என்ன ஆயிடுது, கம்பைன் ஆயிடுது. இன்ட்டு கேர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இதெல்லாம் ஒன்றா கம்பைன் ஆகி ஸ்டூடெண்ட் அப்படின்ற நேம் கீழே வந்துடுது. அந்த நேமை யார் கொடுக்குறா, யூசர். ஸோ இதுதான் வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இப்போ இப்படி கிரியேட் பண்ற இந்த ரோல் நம்பர், நேம் இதுல இருக்கக்கூடிய இந்த மெம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒரு மெமரி அட்ரஸ் தனித்தனியாக கிரியேட் ஆகும் ஸ்ட்ரக்சர்ல. ஓகேவா? அப்போ தனித்தனியாக தான் வேல்யூஸ் வந்து நீங்க கொடுக்க ஸ்டோர் ஆகும். செகண்ட் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா யூனியன். ஸோ யூனியனும் ஸ்ட்ரக்சர் டேட்டா டைப் மாதிரி தான். ஸோ அதோடைய சின்டாக்ஸ் பாருங்க, அதில் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே யூனியன் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். அண்ட் நேம் வந்து ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் அப்படின்னா நீங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அண்ட் கர்லி பிரேசஸ்க்குள்ள உங்களுக்கு எத்தனை விதமான வேரியபிள்ஸ்னாலும் பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ்லாம் கம்பைன் ஆகி எதுக்கு கீழே வந்துடும், ஸ்டூடெண்ட் அப்படின்ற நேம் கீழே சிங்கிள் டைப்பாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? இதுதான் வந்து யூனியன். ஓகே, அப்போ ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன் ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு. எதுக்கு அப்புறம் யூனியன் அப்படின்னு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் என்னன்னா யூனியன் அப்படின்றது காமன் அப்படின்னா இப்போ இதுல இப்போ இந்த யூனியன் ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டூடெண்ட் இருக்குல்ல டேட்டா டைப், இதுல என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு, ரோல் இருக்கு அண்ட் நேம் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக மெமரி வந்து கிரியேட் ஆகாது. இன்புட் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும் மெமரியில். யூனியனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பேஸ் மட்டும்தான் கிரியேட் ஆகும். அது வந்து
இப்போ int இருக்கு, char இருக்கு. இதுக்கு ஒரு மெமரி சைஸ் இருக்கும். இன்ட்னா 2 பைட் இருக்கும். char பார்த்தீங்கன்னா இதுல 20 நம்ம அரே சைஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ 20 into 1 equal to 20 bytes. அப்ப 20 bytes தானே அதிகமா இருக்கு. அப்ப அந்த ஸ்பேஸ் எவ்வளவு சைஸ் இருக்கும்னா 20 bytes இருக்கும். அப்ப நம்ம கிரியேட் கொடுக்கக்கூடிய வேரியபிள்ஸ்ல எது பெரிய சைஸோ அந்த சைஸ்ல தான் ஒரே ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி வைக்கும். யூனியன் வந்து இந்த ஒர்க்கை பண்ணுது. ஒரே ஸ்பேஸ் தான், பெரிய சைஸ் எதுவோ அதை எடுத்து அந்த சைஸ்ல ஒரு மெமரி ஸ்பேஸை கிரியேட் பண்ணும். அதுக்கு ஒரே ஒரு அட்ரஸ் தான், ஒரே மெமரி அட்ரஸ் தான். அப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க ரோல் நம்பர் கொடுக்குறீங்க, ஃபர்ஸ்ட் போய் ஸ்டோர் பண்றீங்க ரோல் நம்பரை, அதுக்கப்புறம் நேம் கொடுக்குறீங்க, அது கொடுக்குறீங்க. அப்ப நீங்க லாஸ்டா வந்து என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து அந்த ஸ்பேஸ்க்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். ஏன்னா அது சிங்கிள் பிளேஸ் இல்லையா? அது வந்து லாஸ்டா என்ன கொடுத்தீங்களோ அதுதான் ஸ்டோர் ஆயிருக்கும். முன்னாடி இருந்தது ரிமூவ் பண்ணிட்டு தான் ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இங்க ப்ராசஸ் வந்து நடக்குது. இப்போ இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு பிளேஸ்லயே நம்ம டிஃப்ரெண்டான வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ண முடியுது இல்லையா? இங்க வந்து இன்டிஜர் ரோல் நம்பரும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்ல கேரக்டர் நேம்லயும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மல்டி பர்பஸ், ஒரே இடத்துல நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பான வேல்யூஸை அட் அ டைம்ல ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அப்படின்றத இந்த யூனியனுடைய ஒரு யூஸ். ஸோ தேர்ட் டைப் வந்து எனுமரேஷன். ஸோ எனுமரேஷன் அப்படின்றது சி லாங்குவேஜில் இருக்குது, C++ லாங்குவேஜ்லேயும் இருக்குது. ஸோ இது எங்கே பயன்படுது அப்படின்னா, இப்போது நம்ம இன்புட் வேல்யூஸை லிமிட் பண்ண விரும்பணும் அப்படின்னா இந்த எனுமரேஷன் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது என்ன, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாரங்கள் எடுத்துக்கலாம். வாரங்கள் எத்தனைன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? 7 நாள் இருக்குது. வாரத்தில் எத்தனை நாள் இருக்குது? 7. அப்போ அந்த 7ன்ற நம்பர் மாறுமா? மாறாது. ஸோ அப்போ இது ஒரு இன்டீஜர் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே தேர்ட் டே அப்படின்னு சொல்லும்போது 1 2 3னா நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஓகேவா? புரிஞ்சுக்கவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ 4th டே என்ன அப்படின்னு ஒன்றும் புரியாது. அப்போ அந்த டே ஒரு நம்பருக்கும் ரிலேட்டடாக நம்ம நேம்ஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு அந்த டேவை ஃபைண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டே அப்படின்னா மண்டே, செகண்ட் டே அப்படின்னா டியூஸ்டே, இந்த மாதிரினா டக்குன்னு 4th டே அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு தெரியும் தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்போது அந்த மாதிரி மாறாத எண்களுக்கு நம்ம ஒரு ஈக்குவலான நேம்ஸை வந்து கொடுக்கறது தான் இந்த ஈனம்னுடைய கான்செப்ட். ஓகேவா? அப்போ இங்கே வந்து அந்த 7ன்ற எண்ணிக்கை என்றைக்கும் மாறாது. அதுக்கு ரிலேட்டடாக நேம்ஸ் நம்ம ஆட் பண்ணுற வேலை நம்மளுடைய வேலை. ஓகேவா? இப்போ மண்டே அப்படின்றதுக்கு வந்து நீங்களா 1 அப்படின்ற நம்பரும் கொடுக்கலாம். இல்லை நம்மளுடைய வேலை என்ன, நேம்ஸ் ஆட் பண்ணுறது. அதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அரேல எப்படி இண்டெக்ஸ் வேல்யூ ஜென்ரேட் ஆகுதோ அதே மாதிரி மண்டே அப்படின்னா அதுக்கு 0ன்னு ஜென்ரேட் ஆகும், டியூஸ்டேனா 1ன்னு ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி கண்டினியூஸாக வேல்யூஸை வந்து இண்டெக்ஸ் வேல்யூ ஆட் பண்ணிட்டே வரும். இது வந்து நீங்கள் எந்த நம்பரும் ஆட் பண்ணலை அப்படின்னா நீங்களாவும் வந்து நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அனதர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எனுமரேஷனுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஐஸ்கிரீம் ஷாப் போகிறோம். அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில் எப்பவுமே வந்து ஒரு 6 வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம் தான் வச்சுருக்காங்க. இப்போது அந்த ஐஸ்கிரீம் ஷாப் ஓனர்கிட்ட போயிட்டு எனக்கு 6வது ஐஸ்கிரீம் கொடுங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. அப்போ நம்ம கேட்குறவங்களுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்காது, அவங்க போயிட்டு நோட் பண்ணுறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 1 2 3 ஐஸ்கிரீம் இந்த மாதிரி இருந்தால் யாருக்குமே புரியாதுன்றதுக்காக என்ன செய்வாங்க, 1 அப்படின்றது வெண்ணிலா, செகண்ட்னா சாக்லேட், தேர்ட்னா பட்டர்ஸ்காட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர்ஸை ரொம்ப ரீடபிளா மாத்துறாங்க. அப்ப ரீட் பண்ணும்போது அதை கேட்கறவங்களுக்கு ஈஸியா இருக்கும், அதை திருப்பி அவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? இதனால அந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் அப்படின்றது அதிகரிக்குது. அதுதான் வந்து இந்த எனுமரேஷன் அப்படின்றதுடைய யூஸ். ஓகேவா? அப்ப இந்த 6 அப்படின்றது உங்களுக்கு இன்டீஜர் வேல்யூ, அந்த வேல்யூக்கு ஏற்ற ஒரு நேம் நம்ம என்ன பண்றோம், கொடுக்குறோம். இதை எனுமரேஷனுடைய யூஸ். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இந்த சின்டாக்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈனம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம், பக்கத்துல வந்து ரிசல்ட் அப்படின்ற நேம். ஓகே, கர்லி பிரேசஸ்க்குள்ள ரிசல்ட் அப்படின்றது வந்து அந்த டேட்டா டைப், உள்ள வந்து பாஸ் நேம். இந்த நேமுக்கு நீங்களே வந்து என்ன பண்ணலாம், ஒரு நம்பர் அலோகேட் பண்ணலாம். இப்போ நீங்க நம்பரே கொடுக்கல அப்படின்னா பாஸ்னா 0 எடுத்துக்கும், ஃபெயில் அப்படின்னா 1 எடுத்துக்கும். இப்போ நீங்க நம்பர் நீங்களா கொடுத்துக்கலாம், பாஸ்னா 100, ஃபெயில்னா 0 அப்படின்ட்டு எடுத்துக்கும். இப்போ ஈனம் ரிசல்ட் ரெஸ்
அப்படின்னா பக்கத்துல இந்த ரிசல்ட்டுக்கு ஒரு நேம் வந்து கிரியேட் பண்ணாதான் உள்ள இருக்கக்கூடிய இந்த பாஸ் அண்ட் ஃபெயில நீங்க அக்சஸ் பண்ண முடியும். அப்ப RES அப்படின்ற ஒரு நேம் கிரியேட் பண்றீங்க. RES equal to pass அப்படின்னா இந்த இதுல வந்து என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்? 100 அப்படின்றது போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் எனுமரேஷனுடைய யூஸ். ஸோ ஃபோர்த் டைப் வந்து கிளாஸ். ஸோ கிளாஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட்டுக்கு ப்ளூ பிரிண்ட். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹவுஸ்னுடைய ஒரு டிராயிங் இருக்கு. ஸோ இதுதான் என்னன்னா ப்ளூ பிரிண்ட். ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒரிஜினலா என்ன ஆகுது அப்படின்னா பில்டிங் வந்து கிரியேட் ஆகுது. ஓகே, அப்போ இந்த இடத்துல இந்த கிளாஸ் அப்படின்றது இந்த டயக்ராம். ஓகே, இந்த சாம்பிள் டயக்ராம் இந்த ஒரிஜினலா இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட். அப்ப இந்த கிளாஸ் அப்படின்றது எப்ப வந்து ரியல் ஆகுது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் உருவானா மட்டும்தான். அதே மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம்ல வந்து கிளாஸ் அப்படின்றது நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். பட் அது எப்ப ரியல் ஆகும் அப்படின்னா அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணா மட்டும்தான் அதுக்குன்னு ஒரு மெமரி கிரியேட் ஆகும். மெமரியில போய் வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கிளாஸுடைய சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ கிளாஸ் அப்படின்றது டேட்டா மெம்பரும் மெம்பர் ஃபங்க்ஷனும் கம்பைனாக இருக்கும். இந்த டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்றது வேரியபிள்ஸ். ஓகே, நமக்கு தேவையான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். இந்த டிஃப்ரெண்ட் டைப்பு வந்து சிங்கிள் டைப்பாக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கிளாஸ் நேம் கீழே வந்துடும். ஓகேவா? இந்த மெத்தட்ஸ் அப்படின்றது நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை வச்சு பண்ணக்கூடிய ப்ராசஸ், அதாவது ஒர்க்கு தான் வந்து அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து இந்த மெத்தட்ஸ். ஓகே, மெம்பர் ஃபங்க்ஷன் தான் மெத்தட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பர்சன் அப்படின்ற ஒரு கிளாஸ். அப்ப பர்சனுக்கான டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். அப்ப வேரியபிள்ஸ் கிரியேட் பண்றோம். அப்ப நேம்க்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும், ஏஜுக்கு ஒரு வேரியபிள், சிட்டிக்கு ஒரு வேரியபிள் அண்ட் ஜெண்டர். ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிடறோம். இதெல்லாம் டேட்டா மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் ஸோ இப்போ அந்த பர்சன் வந்து ஈட் அப்படின்றதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். ஸ்டடி அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். ஸ்லீப்பு, பிளே. ஸோ எல்லாத்துக்கும் நம்மளுக்கு அதை வச்சு ஒரு ஒர்க் பண்றாங்க இல்லையா, அந்த ஒர்க் ரிலேட்டடா ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டடா நம்ம வந்து மெத்தட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாஸ்க்கு எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் உருவாகுது அப்படின்னா, இப்போ பர்சன் அப்படின்றது வந்து காமன். ஸோ இந்த பர்சன் யாராவும் இருக்கலாம், ஒரு மேனாவும் இருக்கலாம், ஒரு விமனாவும் இருக்கலாம் இல்லையா. அப்ப ஒரு மேன் அப்படின்னாலும் அவங்களும் வந்து இந்த கிளாஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு மேனுக்கும் நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும், சிட்டி இருக்கும், ஜெண்டர் இருக்கும். இது காமன். அதே மாதிரி ஒரு விமன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும், சிட்டி, ஜெண்டர், இது எல்லாமே காமன் தான். அப்போ இந்த கிளாஸ் தான் இந்த மேன் அண்ட் இந்த விமன் இந்த ரெண்டு பேருக்குமே ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கு. ஓகே, இதை எடுத்து அவங்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, இவங்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதை தான் வந்து கிளாஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபிஃப்த் டைப் வந்து டைப் டெப். ஸோ டைப் டெப் அப்படின்றது ஏற்கனவே இருக்கக்கூடிய பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ், இன்ட், ஃப்ளோட், கேரட், டபுள், அன்சைன்ட் இன்ட், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸுக்கு நம்ம ஒரு நியூ நேம் வந்து கிரியேட் பண்றதுதான் டைப் டெப். ஓகே, இப்போ இந்த மாதிரி நியூ நேம் கொடுக்கறதுனால நம்ம புதுசா ஒரு டேட்டா டைப்பை உருவாக்குறோமானா கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு நேம். அந்த நேம் கொடுக்கறதுனால நமக்கு ப்ரோக்ராம் வந்து யூசர் அந்த ப்ரோக்ராம் கிரியேட் பண்றாங்களா அவங்களுக்கு வந்து கன்ஃபியூசன், ப்ரோக்ராம்ல வந்து நிறைய கன்ஃபியூஷன்லாம் வரும். அந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லாம ஈஸியா ரீட் பண்ண முடியும், மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். ஸோ யூசருக்கு கிளாரிட்டிக்காக தான் நம்ம இந்த மாதிரி புதுசா ஒரு நேம் கொடுத்துக்கிறோம். இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ டைப் நேம் இதான் சின்டாக்ஸ். ஓகேவா? இப்போ டைப் டெப்னு கொடுத்துட்டு நீங்க பில்ட்-இன் டேட்டா டைப் ஏதாவது ஒரு டேட்டா டைப், ஃப்ளோட், இப்போ ஃப்ளோட்னு வச்சுக்கலாம். ஸோ ஃப்ளோட் நேம் வந்து பேலன்ஸ். இந்த ஃப்ளோட்ன்றது என்ன மாறப்போகுது? பேலன்ஸா மாறப்போகுது. அப்ப நீங்க ஃப்ளோட் எங்கெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களோ அங்கெல்லாம் நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் B1 B2ன்னு சொல்லிட்டு நீங்க வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ பேலன்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு உங்க ப்ரோக்ராம்ல. பேசிக் பே அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பின்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. அப்ப நீங்க வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிடுவீங்க B1 B2. பட் இந்த B1 B2 வந்து பேலன்ஸ்க்காக கிரியேட் பண்ணோமா இல்ல பேசிக் பேக்காக கிரியேட் பண்ணோமா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம் இல்லையா. ஸோ அப்படி அந்த மாதிரியான கிளாரிட்டிக்காக தான் நீங்க பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்து டேட்டா டைப்பை B1 B2 கொடுத்துட்டீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு அந்த வேரியபிள்ஸ் எதுக்கான டேட்டா டைப் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஓகே, அதுக்காக தான் இந்த டைப் டெப் அப்படின்றது உங்களுக்கு ப்ரோக்ராம்ல யூஸ் ஆகும்.